Hello friends, welcome to JB Priya Creation. Today special பார்த்தீங்கன்னா டயட் ஃபுட்டு சம்பா ரவை பொங்கல். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு நறுக்குன துண்டு இஞ்சி போடுறேன், ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சம்பா ரவை எடுத்திருக்கேன் நான். அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும். அதுக்கப்புறம் 100க்கும் கொஞ்சம் குறைவாக பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டு ரவையும் பருப்பையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் 100 + 100 200ன்றதுனால 4 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நீங்கள் குழஞ்ச பதத்துக்கு வேணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு நல்லா குழஞ்ச இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் தண்ணி அந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குக்கர் விசில் போட்டு நம்ம வச்சிடணும். ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்தால் போதும். நல்லா பொங்கல் மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டயட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறவங்க கார்போஹைட்ரேட் ரைஸ் எடுக்க வேணாம்னா நீங்கள் சம்பா ரவை நைட்லேயும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலுக்கு ரெடியூஸ் ஆகும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.